ஃபோன் பண்றா. நான் போய் பேசிட்டு வரேன். குழந்தை பிடிச்சுக்கோ. வா 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 வா. சரி சரி சரி. ஹலோ அனி, நான் ஷாலினி பேசுறேன். இப்போ எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க? முதல்ல அண்ணின்னு கூப்பிடுறத நிப்பாட்டுங்க. இல்லங்க அண்ணி, அது வந்து ஷோ, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? என்னை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன்ல. அண்ணி, ஒரே ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க அண்ணி. இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. இப்ப கூட நான் யாருக்கும் தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். நான் இதுக்கு இப்படி பயந்து பயந்து இருக்கணும்? தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அப்புறம் இப்ப பேசுற மாதிரி நான் எப்பவும் அமைதியா பேச மாட்டேன். வைங்க போன. அண்ணி 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 அண்ணி. நான் வேணா பாப்பாக்கு பவுடர் போடுறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். போன்ல என்னோட ஃப்ரெண்டு ஓவியா, உனக்கு கூட தெரியும்ல, அவ தான் கால் பண்ணிருந்தா. ஏதோ டவுட்டா, அதை கேட்கறதுக்காக பண்ணிருந்தா. நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு லேட் பண்ற? இப்பவே சொல்ல வேண்டியதானே? பரவாயில்ல மதி, நான் அப்புறமா அவகிட்ட பேசிக்கிறேன். சூர்யா, அந்த ஓவியாக்கு ஒரு ஃபோன் போடு. அவ பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கல்யாணமா, நிச்சயதார்த்தத்துக்கு மேக்கப் போடணும்னு சொல்லியிருந்தா. அது எப்போன்னு தெரிஞ்சுக்கணும். நீ ஃபோன் போட்டு கொடு. அது இல்ல. என்ன யோசிக்கிற? ஃபோன் பண்ணி கொடு. எங்க கூட நானே பண்ணிக்கிறேன். இல்ல மதி, நானே இதை ஃபோன் பண்ணி கேட்டு வரேன். ஷாலினி, இங்க வா. ஏய், சீக்கிரம் வாடி. என்னம்மா? போனை கொடு. மா, என்னம்மா இது? இது உன் சுடிதாரடி. அது தெரியுதுமா, ஈரமா இருக்கேன்னா கேக்குறேன். அதனாலதான் காயப்பட வந்திருக்கேன். அம்மா விளையாடுதம்மா, நான் தோச்சு அயன் பண்ணி வச்சிருந்தேன். ஆமாண்டி, நான் மொட்டை மாடிக்கு வரணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அதான் அயன் பண்ணி வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்து தண்ணியில முக்கி கொண்டு வந்துட்டேன். சரி சும்மா பேசிட்டு இருக்காத, முதல்ல சூர்யாவுக்கு போனை பண்ணு. அதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டேமா. ஏண்டி, அதான் நான் வந்ததுக்கு அப்புறம் பேசணும்ல, அதுக்குள்ளே பேசின? ஆமா, இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் நீ பண்ணிட்டு வருவ. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நான் பேசிட்டேமா, ஆனா அவங்க ஒரே பிடிவாதமா இருக்காங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சூர்யாவுக்கு என் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறா. அதான பிரச்சனையே. வேற ஒண்ணு இல்ல, அவ அவங்க வீட்டுக்கு பயப்படுறா. வீட்டுக்கு பயப்படுற பொண்ணு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திட்டத்தை எப்படிமா போடுவ? அதாண்டி நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். என்னம்மா பலமான யோசனையா இருக்கு? ஏய், எனக்கு சூப்பரா ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. எங்க சொல்லு. காதை கூட சொல்றேன். எப்படி நம்ம ஐடியா? ஏமா, யாராவது இவ்வளவு கேவலமா ஐடியா பண்ணுவாங்களா? ஏண்டி, இந்த ஐடியாவுக்கு என்னவா? காலங்காலமா இருக்கிறது தானே. அதான் சொல்றேன், இவ்வளவு பழசா ஒரு ஐடியாவை யாராவது சொல்லுவாங்களா? எங்க உன் ஐடியாவை ஒரு வாட்டி முழுசா சொல்லு பாக்கலாம். அதான் ஷாலு, இப்ப திடீர்னு எனக்கு மயக்கம் வருது. என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. அங்க நான் சூர்யாவை பாக்கணும்னு புலம்புறேன். இத கேட்ட டாக்டர், சூர்யா வந்தாதான் நான் பொழைப்பேன்னு சொல்றாரு. உடனே சூர்யா வந்ததும், அம்மா, என் கடைசி ஆசை என்ன தெரியுமா? நீயும் என் மாரிசும் சேர்ந்து வாழ்றதுதான்னு சொல்லி அவ கைய புடிச்சுக்கிட்டு அழுகுறேன். எப்படி? பிபி ஏத்தாதம்மா. ஏண்டி நடக்காதுங்கறியா? அவ பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னதும் அவ எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தா பாத்தியா? அது அவங்க பாட்டிமா. நான் அவ மாமியார் இல்லையா? இல்ல, இந்த ரேஞ்சில யோசிச்சினா அவங்களுக்கு மாமியாரா இல்ல, எனக்கு அம்மாவா கூட இருக்க மாட்டேன். சரி, இப்ப என்னடி பண்றது? நல்லா புத்திசாலித்தனமா யோசிச்சு எப்படியாவது அண்ணிய மடக்கணும். அதான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கணுமா? எவ்வளவு நாள் ஆகும்? ஏமா, நம்ம என்ன செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள் யானை அனுப்புறோம்? நாள் கணக்கா உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் கொடுமா.
ஏய் 4 துணியை காய போடுறதுக்கு 2 பேரும் இவ்வளவு நேரம் பண்றீங்க? அது வந்துங்க ஆ ஆ நான் மேலேறி வந்தேன் இல்லைங்க, அப்ப திடீர்னு எனக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சுங்க. ஏன்? ஆம், ஆ, அது எனக்கு எப்படிங்க தெரியும்? அறிவு இருக்கா உனக்கு? மயக்கம் வருதுன்னா வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே? எதுக்கு இவ்வளவு நேரம் வெயில நின்னுகிட்டு இருக்க? ஆ, ஆ, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அது சரி, துணி காய போடுற இடத்துல உங்களுக்கு என்ன விசாரணை? ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது. சரி, அதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா கீழே யாரையுமே காணோம். அதான் நான் மாடிக்கு வந்தேன். அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? ஒன்றும் இல்லை, எங்க ஆஃபீஸ் விஷயமா நான் திருச்சூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கோம். இந்த வாரத்துல ஒரு நாள் நமக்கு சௌகரியப்பட்ட நாளா பார்த்து போயிட்டு வர சொன்னாங்க. அதான் என்னைக்கு போலான்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நான் என்னங்க சொல்றது, உங்களுக்கு என்னைக்கு விருப்பமோ அன்னைக்கு போயிட்டு வாங்க. ஏமா அப்பா எவ்வளவு பெருந்தன்மையா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஒரு நாள் சூஸ் பண்ணி தான் கூட. ஆமா இல்ல ஏங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன். இங்க பாருங்க, போன் அடிக்குது, போய் எடுங்க. அப்பா, ஷாலு போயிட்டாரு. ஆமா, நீ எதுக்கு அவர்கிட்ட அப்படி சொல்ல சொன்ன? ஏமா எவ்வளவு நல்ல சான்ஸ் வந்திருக்கு. என்னடி சொல்ற? அப்பா திருச்சூர் போறாரு. ஒரு நாள் ஃபுல்லா இங்க இருக்க மாட்டாரு. அன்னைக்கு நாம சூரிய அண்ணியை கூட்டிட்டு வந்து மனசு விட்டு பேசலாம்ல. ஆமாண்டி, சூப்பர் ஐடியா. அப்படியே பண்ணலாம். நம்ம வெளியில சூர்யாவை பார்த்தாலும் ஒழுங்கா பேச முடியல. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா அவகிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புரிய வைக்கலாம்ல. எப்படிமா நான் யோசிச்ச விஷயம்? ஐயோ என் செல்லம், என்ன மாதிரியே யோசிக்கிறடி. சரி, நீ துணியை காய போட்டு வா. அம்மா காய போட்டு வான்னு சொல்றல. என்ன நடந்ததுன்னு எதுக்கு இப்படி கோவப்படுற? சரி, இந்தா சாப்பிடு. வேண்டாம் கவிதா, இப்ப நீ அடி வாங்க போற. ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு பசிக்கலடி. பசிக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்காக சாப்பிடு. வேண்டான்னு விட மாட்டீங்களா? இந்தா புடி. அக்கா அக்கா கொஞ்சம் வேணாண்டி ப்ளீஸ். கொஞ்சம் ஒரே ஒரு ஆ வாங்கிக்கோ அக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் கா, கொஞ்சம் கா. please, விடுங்க. என்னடி பாத்துட்டு இருக்க? ஏய் Please டி. ஊட்ரி. கொஞ்சம் கொஞ்சம் கா, வாயை தெற. அவ்வளவுதான். உனக்கு ஏன் அவங்கள பிடிக்கல? யாரு? சுந்தரி அம்மாவை தான். அம்மாலாம் இல்ல, சுந்தரி, அவ்வளவுதான். யாராலையும் நம்ம அம்மாவா ஆக முடியாது. என்னக்கா நீ அம்மான்னு சொல்றதுல என்ன கெட்டு போயிடும்? உனக்கும் கல்யாணம் ஆகும், நீயும் வயித்துல குழந்தைய சுமப்ப. அப்பதான் ஏன் ஃபீல் என்னன்னு உனக்கு புரியும். போற வர எல்லாரையும் அம்மான்லாம் சொல்ல முடியாது. என்னக்கா நீ இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ற? உங்களுக்கு புரியல, எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, அம்மாவுக்கு மட்டும் கிடையாது. அவங்க வேலைக்காரங்க, அதனால உனக்கு பிடிக்கல அதானே? அரஞ்சனா, எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல. யாரையும் கேவலமா பாக்குற புத்தியும் எனக்கு இல்ல. அதுக்காக அவங்கள அம்மான்னு தூக்கி வச்செல்லாம் என்னால கொண்டாட முடியாது. நான் உங்களுக்கெல்லாம் முன்னால பிறந்தவ. என்னையும் சரி, உங்க 2 பேரையும் சரி, அம்மா எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தாண்டி தெரியும். அவங்க இருந்த இடத்துல என்னால இன்னொருத்தவங்களை நினைச்சு கூட பார்க்க முடியல.
சரி நீ அவங்கள அம்மான்னு கூப்பிட வேணாம். ஆனா அவ்வளோ பேர் முன்னாடி எதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்துற? எனக்கு இப்படி அம்மா ஃபீல் இல்லையோ அதே மாதிரி அவங்களும் மக சென்டிமெண்ட் கொண்டாடினா அதுவும் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் வெறும் சீனு. அவங்க வீட்ல போய் பாரு. அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்க மாட்டாங்க, தூங்கியாச்சான்னு கண்டுக்க மாட்டாங்க. வேலை செய்யற வீட்ல இருக்கிறவங்களை கரெக்ட் பண்ணிட்டா அங்க எல்லா விஷயத்தையும் ஈஸியா மூவ் பண்ணலாங்கிற நினைப்பு. வந்தா அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போனா பிரச்சனையே இல்லடி. வேலையில சின்சியரா இருக்கிறவங்க அதுதான் செய்வாங்க. அவங்களுக்கு ஐஸ் வைப்போம், இவங்களை கரெக்ட் பண்ணுவோம்னு நினைக்க மாட்டாங்க. இல்லக்கா, அவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் தோணல. அவங்கள பார்த்தாலே தெரியல விருது வாங்குற அளவுக்கு நடிக்கும்னு. எல்லாம் ஆக்டிங் டி. பாப்போம் பாப்போம். அவங்க நடிச்சா அது கண்டிப்பா ரொம்ப நாள் நிக்காது. நடிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே அவங்க கேரக்டர் அப்படிதானான்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா தெரிஞ்சிட போகுது. அவங்கள பத்தி நாம எதுக்குமா ரிசர்ச் பண்ணணும்? அவங்க நம்ம வீட்டு வேலைக்காரங்க, அதோட விட்டுடுவோம். இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் இருக்க மாட்டியே, என்னாச்சு உனக்கு? வாழ்க்கை எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருச்சுடி. எனக்கு கல்யாணம் ஆனப்போ மாமியார் அம்மாவா நினைச்சுதான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். அங்கதான் யாராலையும் நம்ம அம்மா மாதிரி ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோன்னு தோணுச்சு. சின்ன ஆறுதலா என் புருஷன் இருக்கிறதுனால அந்த வீட்டுல இருக்கேன். யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல யாருக்குமே நடக்காத மாதிரி வினோதமான ஒரு வளகாப்பு எனக்கு மட்டும்தானே நடந்துச்சு. நல்ல வேலை சுந்தரி அம்மா போய் பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. லூசு மாதிரி பேசாத, அதான் எனக்கு கோவமே. இத்தனை நாள் எனக்கும் என் மனசுக்கும் மட்டும் தெரிஞ்ச பிரச்சனை இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்தமா நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்ன கேவலப்படுத்திட்டாங்க. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என் கல்யாணமே ஒரு அபசகுனம் தான். அதை மீறி இப்ப நடக்கிற ஒவ்வொன்றும் வினோதமா இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னே தெரியல. தேனு, நான் போய் இன்னும் 2 இட்லி எடுத்துட்டு வரேன். போதும் போதும். சரி, நீ கை கழுவு. என்னம்மா சாப்பிட்டியா? ம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காரக்கூடாது, கொஞ்ச நேரம் அப்படி நடக்கலாம். வா வாமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்தீங்கன்னா வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. நீங்க என்ன டாக்டரா? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? போங்க போங்கன்னு சொல்றேன்ல. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்ல தம்பி, இப்ப எதுக்கு சோமு போலீஸ் ஸ்டேஷன் வச்ச? போலீஸ்னா உனக்கு அவ்வளவு பயமா? எனக்கு இல்ல, சோமுக்கு. நீ கவலைப்படாதக்கா, புது வாழ்க்கைன்னு வந்துட்டல. இனிமே போலீஸ், கோர்ட்டு, கேஸ் எல்லாம் சாதாரணமாயிடும். இந்த டைனோசர் குமாரோட அரசியல் வாரிசா நம்ம சோம மாப்பிள்ள பிரகாசிக்க போறாரு. அரசியல் அரிசியோடி என்னங்கறத ஒட்டுமொத்தமா மாப்பிள்ளை கத்து கொடுக்க போறேன். அதனாலதான் அவரையே எல்லா வேலையும் செய்ய சொல்லியிருக்கேன். உன் மாப்பிள்ளை எப்படி பாத்துக்கணும்னு உனக்கு தெரியாதா குமாரு? என்ன புரிஞ்சுக்கிட்ட அக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? ஆமா தம்பி, இப்ப எதுக்கு அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்ச? அக்கா, அன்னைக்கு மதி கூட வந்தானே அந்த பையன் ஷாமு,
அவனை கொஞ்சம் தட்டி வைக்கலாம் தான் அவன் கம்பெனி ஃபீஸை பிடுங்கினேன். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டு படி ஏறி சண்டைக்கு வந்திருப்பான். அதான் அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலான்னு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடு, கம்பெனியை திறக்கலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவனால பணம் புரட்ட முடியாது. எப்படியே மதிய சப்போர்ட் கூட்டு வரான்னு நினைச்சேன். ஆனா அவன் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சோமு அப்படியே ஃபோன் பண்ணியிருக்கான். எந்த இழிச்சுவாய் போயிருமே இந்த கம்பெனிக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு ஒத்துக்க மாட்டான். அதான் எனக்கு சந்தேகம் வந்தது. முன்னெச்சரிக்கை போலீஸ் இங்க வர சொல்லியிருக்கேன். தம்பி போலீஸ் இப்ப இங்க வந்து என்ன பண்ண போகுது? அக்கா வந்தவனே அப்பா வாங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். சோமு வந்து விஷயத்த சொன்னாரு. யாரோ உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு சொன்னானாமே? ஆமா சார், அவன் ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அது பட்டா இல்லாத இடம் போல் இருக்கு. அதனால ஈவில இருந்து வந்து ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அது பக்கத்து கவுன்சிலர் ஏரியாவில் வருது. அவர்கிட்ட பேசுறதுக்கு பயந்து என்கிட்ட வந்து 2 லட்சம் தரேன், கம்பெனி ஓபன் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான். அதான் உங்களுக்கு தகவல் சொல்லிவிட்டேன். கவலைப்படாதீங்க சார், அவனை இன்னைக்கு கையும் குளமா பிடிச்சிடலாம். ஆமா சார், நீங்க அந்த ரூம்ல ஒளிஞ்சிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான். அவனை சாதாரணமா பிடிச்சா ஈஸியா தப்பிச்சிருவான். சரியான ஆதாரத்தோட தான் பிடிக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஒண்ணு பண்ணலாம் சார். இப்ப நாங்க உங்க கட்சி ஆளுங்க மாதிரி வேட்டி சட்டை போட்டு நிக்கிறோம். இங்க நடக்கிறதெல்லாம் ரகசியமா கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். அவன் வந்து பணம் கொடுக்கறப்போ அவனை கைது பண்ணிடுவோம். அவன் பணம் கொடுக்கறது கேமரால பதிவாயிரும். அதுக்கப்புறம் அவன் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் வெளியே வரவே முடியாது சார். சூப்பர் ஐடியா சார். சோமு, ஆமாமா, நம்ம கட்சிக்காரன் கொடுக்கறது வேட்டி சட்டை வச்சிருக்கமே, அதான் உங்களுக்கு கொடு. சரிங்க மாமா. வாங்க சார், வாங்க. திவ்யா, சாரி திவ்யா. நான் ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிட்டேன்? என் புத்தி ஏன் இவ்வளவு மோசமா போச்சு? எதுவுமே எனக்கு தெரியல. வேணும்னா என்ன அழி திவ்யா, அழி திவ்யா. உன் கையால என்ன கொன்னு போட்ட கூட தப்பில்ல.